ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேட் பட் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. அப்புறம் ஒரு 1 மினிட் பேசிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஒழுங்காக கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஸ்டோரி போகிறதுக்கே சுத்தமாக விருப்பமே இல்லை. கம்முனெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிடலான்னு கூட தோணுது. பிடிச்ச ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தான்டா கேட்குறோம். உங்ககிட்ட நான் வேறு எதுவும் கேட்கல. முடிஞ்சால் அதை பண்ணுங்கள், ஓகேவா? நான் ரொம்ப ஏதாவது உங்களுக்கு ஹார்ஸாக பேசியிருந்தா சாரி. வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜிகுக்கு 2 பேர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா? ஹேய், நீ என்ன லூஸாடா? ஒரு ஆர்மி கூட வந்து இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி வந்து ஜெலஸ் ஆகிட்டுருக்க? என்ன நினச்சிட்ருக்க நீ? டேய், நம்மளோட ரியல் லைஃப் வேறு, புரியுதா? ரியல் லைஃப்பில் வந்து நான் அந்த மாதிரி யார் கூடயாவது நீ க்ளோஸாக இருந்து நீ பார்த்தினா சரி, நீ ஃபைட் பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்லலாம். ஒரு ஆர்மிஸ்டா, ஸோ அவங்க நம்மளோட ஃபேன். அவங்க கூட இந்த மாதிரி வந்து ஜாலியாக பேசுகிறது, இப்படி இருக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா என்ன ஜங்குக் அர்த்தம்? சொல்லு ஜங்குக், நீ பண்ணுறது உனக்கே ஓவராக இல்லை? சொல்லு, இது முன்னே கரெக்டாக நீயே முன்னே யோசிச்சு பாரு ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு, அவன் ஃபேன்ஸோ இல்லை ஆர்மிஸோ ஏன் யாராக வேணாலும் இருக்கட்டும், புரியுதா? நம்மளோட டீம் மெம்பராக கூட இருக்கட்டும், எனக்கு உன் கூட யாரும் க்ளோஸாக இருக்கக்கூடாது, புரியுதா? நான் மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும், நான் மட்டும்தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். இடியட் மாதிரி பண்ணாத ஜங்குக், புரியுதா? இடியட் மாதிரி பண்ணாத இந்த மாதிரிலாம். ஸோ வந்து நம்மளோட லைஃபுக்கு செட் ஆகாது. நாம் வந்து ஒரு கேபாப் ஐடல்ஸ், புரியுதா? ஸோ வந்து நமக்கு எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே பார் ஜங்குக், ரியல் லைஃப்பில் அது மாதிரி இருக்க சொல்கிறியா? நான் இருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்குன்னு மட்டும் இருக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்டேஜ்லேயும் சரி, இந்த மாதிரி ஆர்மிஸ் கூட சரி, ஃபேன் மீட்டிங்கில் சரி, இன்டர்வியூவில் சரி, இது ஏதாவது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மில் இந்த மாதிரி இருந்தால், ஸோ என்னை வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், புரியுதா? இந்த மாதிரிலாம் பேசாத, புரிஞ்சுக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு, அப்போ நான் சொல்கிறது இது நீ கேட்க மாட்டியா? ஏய், நான் கேட்குறேன்டா, நான் கேட்கலன்னா சொல்லலை, புரியுதா? ஆனால் இந்த மாதிரி வந்து இது பண்ணுறது, இது என்னால் ஏற்றுக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான். ஸோ அவன் கையில் வந்து பாட்டில் வச்சுருப்பான்ல, அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுருப்பான், பீர் பாட்டில். அதை அப்படியே தூக்கி கிடாசிட்டு இப்போ இந்த பக்கம் அப்படியே டேர்ன் பண்ணி ஜிமினை வந்து 2 சோலர் அப்படியே டக்குன்னு இறுக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு, இங்கே பார் ஜிமின், நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யார் கூடவும் க்ளோஸ் ஆகவும் விட மாட்டேன், யார் கூடவும் நெருங்கி பேச விட மாட்டேன், ஏன் உங்கள் அப்பா அம்மா கூட நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட பல்ல கடிச்சிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறான்டா. இப்போ ஜிமின் தான், ஸோ அவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு பிடிச்சி ஃபோர்ஸாக அவனை செஸ்ட்டில் ஹேண்டை வச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஏய் இங்கே பார், என்ன உனக்கு மட்டும்தான் கோவம் வரும்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கும் கோவம் வரும். சரி வேண்டான்னு பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், ரொம்ப விட்டால் ஓவராக பண்ணிகிட்ருக்க. என்ன ஜங்குக், என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே பார், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. ஸோ நம்ம லவ் பண்ணுறது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னோட பர்சனல் இதுக்குள்ளே நீ தலையிடாத, புரியுதா? அதே மாதிரி உன்னோட பர்சனல் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணணும்லாம் நினைக்காத ஜங்குக், அது என்னால் முடியாது, புரியுதா? ஸோ நான் ஆர்மிஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், மெம்பர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், உனக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து கோவமாக சொல்லிவிட்டு ஸோ வந்து என்ன பண்ணிடுறான்னா அவனோட ரூமுக்கு போயிடுறான்டா. இது மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் டேயாங்க்கு இது கொஞ்சமாக ஒரு மாதிரி வந்து
ஏதோ ஒரு மாதிரி தப்பாக தெரியுது. ஏன்னா ஜெமின் இந்த மாதிரி வந்து டென்ஷனாக வந்து போனதை பார்த்துருப்பான். பார்த்துட்டு இப்போ டேவோட மனசில் என்னாச்சு, நல்லா தானே போனான், இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக போகிறான், அப்பா வந்து எருமை என்ன பண்ணுச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். ஸோ வந்து மற்ற மெம்பர்ஸ் அப்படியே திரும்பி பார்க்குறான் இந்த பக்கம். எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப டயர்டில் வந்திருப்பாங்கடா, எல்லாத்துக்குமே ரொம்ப பசிச்சிருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே என்ன பண்ணலாம், சரி போய் ஜிமினை வந்து கூப்பிடலான்ட்டு ஏந்திரிச்சிருப்பான். இப்போ ஜிமின் உடனே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வரான். வந்துட்டு மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஐயா பசிக்குதுன்னு சொன்னீங்கள்ல, வாங்க சாப்பிட்லாம், ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஜிமின் வந்து. ஸோ வந்து அவன் போய் டைனிங் டேபிள் போய் உட்காந்துட்டு ஸோ ஃபுட்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஜின் வந்து குக் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ மெம்பர்ஸ் எல்லாமே அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ டேவும் ஜிமினை தான் பார்க்குறான். ஹேய் ஜிமின், எங்கே ஜங்குக்கு கூப்பிட போனேன், நீ மட்டும் வந்திருக்க? அது சாருக்கு பசிக்கலையா, அவங்க வரலையா, நீங்கள் வாங்க நாம் சாப்பிட்லாம், ஏன் யாருக்காகலாம் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஆரம்பம் இல்லை ஜிமின், அவன் பசிக்குதுன்னு தான் சொன்னான், ஆனால் இப்போ ஏன் வரல, பசிக்குதுன்னு சொல்கிறான். ஹயாங் எனக்கு தெரியாது, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்களே, வாங்க சாப்பிட்லாம். ஏன் ஹயாங் யார் யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கவுங்களுக்கு பசிச்சா அவங்கவுங்க வந்து சாப்பிட மாட்டாங்களா, உங்களுக்கு பசிக்குதுல்ல, நீங்கள் வாங்க ஹயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா, ஹோபி, ஜின், டேயாங் இவங்க எல்லாருமே அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் ஏய் அவங்களுக்குள்ளே இதை மறுபடியும் முட்டிக்கிச்சாடுது, ஸோ இப்போ வாங்க சாப்பிட்லாம், அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காந்து ஸோ சாப்பிட்றாங்கடா. ஜிமின் தான் ஃபுட் எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிட்ருக்கான். இவங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவன் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வரான். வந்து இவங்கள தான் பார்க்குறான். இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் வந்து அந்த சாப்பாடு வந்து பரிமாறிட்டுருக்கான். இப்போ ஜின் தான், ஹே ஜிமின் நீ உட்காந்து சாப்பிட, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல. இல்லை ஹயாங் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜின் தான், டேய் பரவாயில்லடா என் கூட நீ உட்காந்து சாப்பிடு. இல்லை ஹயாங் எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டக்காக இருக்குது, நான் வந்து இப்போ தான் டேப்லெட் போட்டிருக்கேன், நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்ருவேன், நான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் ஹயாங், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. டேயாங் தான் ஒரு மாதிரி வந்து ஜிமினை நோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இவங்களுக்குள்ளே ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ டேவும் அப்படியே சைலண்ட்டாக தான் சாப்பிட்றான். இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களும் ஸோ அவங்கவுங்கள ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஸோ அப்படியே டைனிங் டேபிளே அப்படியே உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி வந்து ஹேண்டில் வந்து அவனோட ஃபேஸில் வந்து ஹேண்டை கொடுத்த மாதிரி கன்னத்தில் கை வச்ச மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ இது எல்லாமே ஜங்குக்கு வந்து சோபாவில் உட்காந்துருப்பான்டா. உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ டே வந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு ஸோ அவன் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமின் பக்கத்தில் தான் வரான். வந்து அவனும் ஒரு சேர் போட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காடுறான்டா. இப்போ டேயாங் தான், ஜிமின் என்னாச்சு, என்னாச்சு புரியல, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீட்டே, சும்மா ஒரு மாதிரி ஹெட்டாக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, என்னான்னு சொல்லு, உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேயாங் பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேட்டே, ஒரு மாதிரி ஸ்டேஜில் வந்து ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அது ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான், எப்போ பார்த்தாலும் ஏன்டா இவ்வளோ சைலண்ட்டாகவே இருக்கு, எதுவுமே உன் வாயை திறந்து சொல்ல மாட்டியா, நானாக கண்டுபிடிச்சாதான் சொல்லுவியா, என்ன டீட்டே சொல்கிறேன், உன் ஃப்ரெண்டாக இருந்தால் சொல்லியிருப்பேன், நான் தான் உன் ஃப்ரெண்ட் இல்லையே, டேய் என்கிட்ட விளையாடாத, யார் நான் உங்ககிட்ட விளையாடுறேன், நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா, ஏன்டா
யார் எது ஹர்ட் பண்ணாலும் இப்படியே மனசுக்குள்ளே போட்டு போட்டு வச்சிட்ருக்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுடா. ம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், என்னையெல்லாம் யாரும் ஹர்ட் பண்ணலடா, எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது, அதனால தான் நான் அப்படி இருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், இப்படியே இரு, வாயை மூடிட்டே இரு, நீ வாயை மூடிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் உன்னை கண்டா அவ்வளோ இதாக போயிடுச்சு அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், ஜங்குக்கை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு அப்படியே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்னு இதை பார்த்துட்டு, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நான் வரேன், நான் ரூமில் தான் வெயிட் பண்ணுறவா, நீ போட்டே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேவும் ஒரு மாதிரி சேர் அப்படியே ஃபோர்ஸாக அப்படியே தள்ளிட்டு, நீதான் திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறான், டே வந்து அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஸோ அவன் பாட்டில் அந்த டைனிங் டேபிளில் சிட் பண்ண மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக்கு ஸோ என்ன பண்ணுறான், எழுந்திரிச்சு அப்படியே கிட்ட வரான், ஜிமின் பக்கத்தில் வந்து அப்படியே சிட் பண்ணுறான். இப்போ ஜிமின் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. இப்போ ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். ஆனால் ஜிமின் கண்டுக்கவே இல்லை. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அதான் ஃபுட்டு டேபிள் இருக்குல்ல, எடுத்து சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு இல்லை, நீ எனக்கு ஃபீட் பண்ணு, என்னால் முடியாது, நீ எடுத்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், எனக்கு பசிக்குது ஜிமின், எனக்கு ஃபுட்டு எடுத்து வை, இங்கே பாரு ஜங்குக், என்னால் எடுத்து வைக்க முடியாது, உனக்கு வேணா நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு எழுந்திரிச்சு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு ஸோ ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறான். ஏன்னா டே வந்து அவனோட ரூமுக்கு போயிருப்பான்டா, இன்னும் ஜிமினோட ரூமுக்கு வந்திருக்க மாட்டான். இப்போ அங்கே போயிட்டு டோர் வந்து லாக் பண்ணுறான், டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். அங்கே ஜிமின் வந்து பெட்டில் அப்படியே உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே போயிட்டு ஜிமின் கிட்ட அந்த வந்து போய் உட்காடுறான். இப்போ ஜிமின் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு, என் மேலே கோவம் இருந்தால் இருக்கட்டும், என் மேலே கோவப்படவும் அடிக்கவும் திட்டவும் ஜாலியாக பேசுவோம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் எதாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு என் மேலே கோவமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்புறியா, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமின் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவமாக இருக்க, நான் தான் கோவப்படணும், நீ எதுக்கு கோவப்படுற, ஏய் என்ன நீ தான் கோவப்படணும், நான் கோவப்படக்கூடாதா, ஏய் லாஜிக்கே இல்லாமல் நீ கோவப்பட்டுருக்கடா, அதை நான் உனக்கு சொன்னால் நான் கோவப்படுறதா அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹே அது என்னால் ஏற்றுக்க முடியலடா, எனக்கு கோவம் வருது, என்ன பண்ண சொல்கிற, அதை தான் ஜங்குக் நானும் சொல்கிறேன், புரிஞ்சிக்கோ, நீ ஏன் இப்படி இருக்க, ப்ளீஸ், நம்ம எந்த மாதிரி ஒரு இதில் இருக்கோம், நம்ம ஒரு கேபாப் ஐடல்ஸ்டா, நம்மளை பற்றி எல்லாம் தான் சொல்லுவாங்க, ஏன் இப்போ ஒன்று கூட தான் சொல்லலையா, ஒன்றையும் டேயாங்க வச்சோம் டே குக்குன்னு சொல்லலையா, டே குக் பேர் செம்மையாக இருக்குது, ஸோ இவங்க வந்து ரியல் கப்பிள் ஆனால் செம்மையாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குலாம் சொல்லலையா, அதெல்லாம் நான் கேட்டுகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக ஜிமினை தான் பார்க்குறான். என்ன ஜங்குக்கு பார்க்குற, என்ன உனக்கு மட்டும்தான் பொசசிவ் ஆகும்னு நினைக்கிறியா, ஸோ எனக்கும் செம்மையாக பொசசிவ் ஆகும், புரியுதா, டே குக்குன்னு சொல்லக்குள்ள இவனுக்கு எவ்வளோ காண்டாகுது தெரியுமா, ரியல் கப்பல் ரியல் பேர், ஸோ இவங்க பேர் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, அது ஸ்டேஜ்லேயே ஓடி பிடிச்சி விளையாடுறது என்ன, ஃபைட் பண்ணுறது என்ன, இங்கே ஒருத்தன் அவ்வளோ வழியில் துடிப்பேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதில்ல, இன்றைக்கி யாரோ ஒரு ஃபேன் வந்து ஒரு ஆர்மிஸ் வந்து இந்த மாதிரி இப்படி இருங்க அப்படி இருங்க, சிரிச்சா அழகாக இருக்கீங்க, சராங்கியே சொல்லுங்கள், அதை சொன்னதுக்கு நீ இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுற, அன்றைக்கி எனக்கும் தானே அவ்வளோ கோவம் வந்துச்சு, நான் உன் மேலே ஏதோ கோவப்பட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன சொல்கிறேன், ஏய் அது
பிடிஎஸ் அவங்க பிஹிட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க பேர் பண்ணணுதுடா. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா. ஸோ அவன் எனக்கு ஒரு பிரதர்டா. அது கூட உனக்கு புரியலையா? இங்கே பாரு ஜங்குக், பிரதரோ ஃப்ரெண்டோ அது என்ன மயிர் வேணாலும் இருக்கட்டும், புரியுதா? அந்த மாதிரி சொல்லக்குள்ள எனக்கு கோவம் வருதில்ல. நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கலாம்டா. ஆனால் நான் எதுவுமே சரி, இது வந்து ஒரு பெஹிட்டில் வந்து அவங்க கொடுக்குற இது கம்பெனி மூலமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் சைலண்ட்டாக இருக்கேன். எனக்கு கூட தான் சொல்கிறாங்க யூன் மீன் பேர் நல்லா இருக்குது, அப்படி இவங்க கப்பல் ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு நான் என்ன அப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, இல்லை அவங்க உங்களை மாதிரி தான் ஸ்டேஜில் போய் ஃபைட் பண்ணிவிட்டு விளாண்டுக்கிட்டு தோல் மேலே ஹேண்ட் போட்டுக்கிட்டு மடியில் உட்கார்ந்துக்கிட்டு ஹேண்ட் மேலே ஹேண்ட் போட்டு அந்த மாதிரி க்ளோஸ் ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டு இப்படி தான் நான் இருக்கேன்னா? இல்லைல்ல. ஆனால் நீங்கள் அப்படியே இருந்தீங்க. சொல்லு, அப்படியே இருந்தீங்க. என்னை எப்படிலாம் வெறுப்பேற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. ஏன்னா எதுக்கு ஜங்குக் சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? இப்போ எதுக்கு சிரிக்கிற? நீ பண்ணுனா வந்து ஸோ நீ சிரிப்ப. இதோ நான் பண்ணுனா என் மேலே கோவப்படுவியா? இன்னும் உனக்கு மட்டும்தான் பொசசிவ் ஆக மாதிரி பேசுகிறேன், எனக்கு தான் நிறையா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லலாம். இதெல்லாம் கேட்க ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது. நீ இவ்வளோ பொசசிவ் ஆவியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இங்கே பாரு, இந்த சிரித்து மயக்கிற வேலை இங்கே வச்சுக்காத, புரியுதா? எனக்கு தான் உன் மேலே கோவம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் நான் என்றைக்காவது காட்டியிருக்கேன்னா? ஒரு ஆர்மிஸ்ட்டை பேசுனதுக்கு இவ்வளோ கோவப்படுற, மூடிட்டு போட ஒழுங்கா ஏந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஸோ அவனோட பிளேட்டை அந்த பக்கம் வச்சுட்டு, அச்சோ பாப்பா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? இங்கே பார், நீ கோவப்படக்குள்ள உன் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரோஸாக இருக்குது, பிங்காக இருக்குது பாரு. உன் லிப்ஸ்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. ஐயோ பாப்பா, நீ கோவப்படக்குள்ள என்னை ஒன்று கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் கையறா பொறுக்கி இவ்வளோ நேரம் எரும மாடு மாதிரி கடின்னு கடிச்சிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சிட்ருக்க பாப்பா கீப்பான்ட்டு போட அந்த பக்கம். இதை பேசினா அப்பயே போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியா? இப்போ என்ன அடிச்சிருமா? என்ன அடிக்கிறதா? உதப்பண்டா, ஒழுங்கா ஓடி போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்ன பாப்பா புருஷனை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறேன்? ஏய் புருஷன் பக்கத்தில் வந்துடாத, போடா ஏஞ்சி அந்த பக்கம். இன்ன வரைக்கும் எரும மாடு மாதிரி என்னை திட்டிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சிட்ருக்க, ஒழுங்காக போயிடு. அப்புறமேட்டு ஜியோன் ஜங்குக் அப்படின்ற பேர் இல்லாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் என்ன பண்ணுவேன்? போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் என்ன பண்ணுறான், ஜிமினை அப்படியே வந்து பெட்டில் புஷ் பண்ண மாதிரி பண்ணி, ஸோ வந்து ஜிமின் வந்து அடியில் இருப்பான், ஜங்குக்கு வந்து மேலே இருப்பான். பொறுக்கியா? இந்த பொறுக்கி என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஜங்கு என்ன பண்ணுற, ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதான் பொறுக்கின்னு சொன்னல. ஸோ இன்னைக்கு இந்த பொறுக்கி உன்னை பொறுக்கலான் இருக்கேன், நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன்டா, ஒழுங்காக ஏஞ்சி போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா? என் பாப்பாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், எப்படி சமாதானப்படுத்துகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், இங்கே பாரு, பாப்பாலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் எதுவும் சொல்லாத, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், நீ எந்திரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். ஏன்னா ஜங்குக் என்ன பண்ணிருப்பானா, அவனோட ஹேண்ட் எடுத்து ஜிமினோட பாடிக்குள்ளே ஷர்ட்குள்ளே வந்து அப்படியே ஹேண்டை விட்டு அப்படி ஒரு மாதிரி அவன் பாடிலாம் ரப் பண்ணுவான். ஜங்குக் போடா, எப்போ பார்த்தாலும் நீ மட்டும் என்ன சமாதானப்படுத்திடுற. ஆனால் பாரு, இந்த மொரடனை மட்டும் என்னால் சமாதானப்படுத்தவே முடியல. கை எதுக்குடா அங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பண்ணுறான். ஒரு மாதிரி வந்து அப்படியே அந்த பெட்டில் ஒரு மாதிரி நெளிறான். அந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அப்படியா? என் பாப்பாவுக்கு தான் என்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல, அதான் சொல்லி கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான்.
இந்த பக்கம் ஜிமின் தான் போடா பொறுக்கி இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, நீ முன்ன கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் தான் ஜிமின் என்னடா பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே அப்படியே டக்குன்னு ஜீக்கு திரும்பி அப்படியே டோர் சைடு தான் பார்த்துருப்பாங்க. செம்ம ஷாக்கு. இப்போ என்ன பண்ணிடுறான், அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஜீக்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் அதே மாதிரி தான் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் தான் ஏய் என்னடா பண்ணுறீங்க, அதுவும் ஒரே ரூமில், ஜிமின் நீ கோமா தானே இருந்த, இப்போ என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் வந்துட்டான்ல கரடி, எப்போ பார்த்தாலும் சிவ பூஜையில் கரடி போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முனகிக்கிட்டே ஸோ என்ன பண்ணுறான், அப்படியே ஏந்திரிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் டக்குன்னு ஜங்குக்கு ஏந்திரிக்க போவான். இந்த பக்கம் ஜிமின் தான் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் அப்படியே தள்ளக்குள்ளே என்னன்னா, ஸோ ஜங்குக் மறுபடியும் ஜிமின் மேலே விழுந்துருவான். ஸோ விழுந்துக்குள்ளே 2 பேருக்குமே அவ்வளோ ஷாக்கு. இந்த பக்கம் டேயாங்க்கு அதுக்கு மேலே ஷாக்கு. என்னடா பண்ணுறீங்க, நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த பக்கம் ஜிமின் தான் டக்குன்னு தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிமின் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அந்த பெட்லேயே ஒரு சைடாக படுத்துட்டு அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு, அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, உன்னை யார் டோரை கூட நாக் பண்ணாமல் உள்ளே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான், ஓய் ஜங்குக் என்ன, இது என் ஃப்ரெண்டு ரூம், இவன் ரூமுக்குள்ளே நான் எதுக்கு டோரை நாக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஃப்ரெண்டாக இருந்தாலும் டோரை நாக் பண்ணிட்டு தான் வரணும், தெரியாதா உனக்கு, மேன சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், கம்மன் இருண்டா போட அந்த பக்கம் பார்த்துட்டா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் டேயாங் தான், ஜிமினா என்னடா நடக்குதுங்க, என்னடா அவனை கிஸ் பண்ணுறான், மேலே படுத்துருக்கான், என்ன நடக்குது, அவன் கிஸ்லாம் பண்ணலை, கல்லியோடுக்குள்ளே தெரியாமல் பட்டுடுச்சு, மற்றபடி அவன் கிஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம் கிஸ் தான் பண்ணோம், உன்னை யார் உள்ளே வர சொன்னான், நான் அவங்ககிட்ட பேசல, நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட நீ ஏன்டா பேசுகிற, என்கிட்ட பேசுகிறா, ஜங்குக் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், நான் அப்படி பேசுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் கம்முன்னு இருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியாமல் கிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், தெரிஞ்சே பண்ணுன்னு சொல்கிறப்ப என்னப்பா, ஜங்குக் கம்முன்னு இருடா, ஓ சார் தெரிஞ்சே பண்ணுவீங்களா அப்படின்ட்டு டேயாங் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ணுறானுங்களே, நான் இங்கே ஒருத்தர் பேசுகிறத கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். ஆனால் அதெல்லாம் டேக்கு கேட்கவே இல்லை. ஸோ அவங்களுக்குள்ளே மாற்றி ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஜிமி, நான் உன்கிட்ட கேட்குறேன், சொல்ல கிஸ் தான் தெரியாமல் விழுந்துருச்சு, அவன் மேலே படுத்திருந்தான் அப்படின்ட்டு டேயாங் கேட்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமி தான், அது நான் ஏந்திரிக்குள்ள காலில் ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுந்து நான் மேலே விழுந்து அது அப்படி இப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கான். இந்த பக்கம் டேக்கே சிரிப்பு வந்துடுது. என்னடா பேசுகிற, இல்லை நான் ஏந்திரிக்கக்குள்ளே அவன் மேலே கீழே விழுந்து அந்த மாதிரி. இந்த பக்கம் தான், போதும் ஒரு மயிரும் புரியல, மொத்தத்தில் 2 பேரும் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அது மட்டும் தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை குள்ள பையனை நிறுத்து, கோவமாக இருக்கானே சமாதானப்படுத்தலாம், ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறானேன்னு வந்தால் இங்கே என்ன
மண்மதலிலை போய் கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான் அதில் இல்லை ஜங்குக் ஆமாம் அதான் நடக்குது இப்போ என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி டேய் கம்முன்னு போடா சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் ஓய் குள்ளவாத்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அவனை லவ் பண்ணுறான்றதும் நீ சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கணும் சார் வாயால் வருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான் அப்படியே ஷாக்காக டேங்கு தான் பார்க்குறான். டி என்ன சொல்கிற டேய் என்னடா என்ன நான் ஃப்ரெண்டுடா அது உன்னோட சோல்மேட்டு சார் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு கூட நான் என்ன அவ்வளோ முட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அதான் எங்களுக்கு எப்பவே தெரியுமே நீ ஒரு முட்டாள்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லுவான். இந்த பக்கம் ஜிம்மி தான் இப்படி அந்த பக்கம் யாரை பார்த்த முட்டாள்னு சொல்கிறான் அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஆமாம்மா ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மாதிரி இருக்க சொல்லு எப்போ பார்த்தாலும் ஒட்டி உராசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான் நாங்கள் ஓட்டுவோம் உராசுவோம் கட்டி பிடிப்போம் உருளுவோம் பருளுவோம் நீ என்னத்துக்கு அதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். உங்களுதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது என்னது அப்புறம் தான் உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் மறுபடியும் 2 பேர்த்து நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் சரி அதான் பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல கிளம்பு காற்று வரட்டும் ரொமான்ஸ் பண்ணுற நேரம் பார்த்து வந்து கரடி மாதிரி உள்ளே பூந்து கெடுத்துட்டு இன்னும் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான் ஆமாண்டா ஆமாம் நான் உங்களுக்கு இப்போ கரடியாக தான் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் போகலான்ட்டு போகிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான் டே எங்கே போகிற உங்கள் ரொமான்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஸோ அவன் என்ன பண்ணுறான் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலான்ட்டு போகிறான். இப்போ மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க ரொமான்ஸு கொஞ்சம் கதவை லாக் பண்ணிவிட்டு பண்ணுவேன் என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் வெளியே போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து ஸோ பெட்டில் தள்ளி அப்படியே பார்க்குறான். என்னாச்சு இதுக்கு என் சொல்ல ஒரு மாதிரி டயர்டாக டென்ஷனாக இருக்குது ஏற்றா கையை முன்ன பொறுக்கி அவன் முன்னாடி எல்லாம் அசிங்கேட் பண்ணி மானத்தையே வாங்கிட்டு இப்போ வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கான் படம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். என்ன பாப்பா பொசுக்கு நான் அசிங்கமாக திட்டுறேன் இதுக்கு மேலே என்ன அசிங்கமாக கூட திட்டு ஒழுங்காக ஏஞ்சி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான் பரவாயில்ல எப்படி ஆனாலும் திட்டு ஆனால் நான் இந்த ரூமை விட்டு போக மாட்டேன் சரி வா எனக்கு பசிக்குது முன்னே எனக்கு ஃபீட் பண்ணி விடு வாய கொஞ்சம் நல்லா பாய்சன் கலந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். பரவாயில்ல செல்லம் நீ எனக்கு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் அவருக்கு சிரிப்பு வந்தது சிரிச்சிட்டு பொறுக்கி நீ திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உங்ககிட்ட மட்டும்தானே பொறுக்கியும் இருக்க முடியும் எல்லாமா இருக்க முடியும் நீ வேணா திருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணான் சிரிச்சிட்டு அப்படியே வந்து அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்கடா. ஸோ இப்படியே தான் இவங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ரொமான்ஸு இந்த மாதிரி குட்டி க்யூட் ஃபைட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ இப்படியே தான் வந்து டேஸஸ் பாஸ் ஆகுது. இப்படி ஒரு 2-3 months போகுதுடா. இப்போ ஓரளவுக்கு வந்து டேங்க்கு வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ மற்ற மெம்பர்ஸுக்கு வந்து தெரியாதுன்னு தான் ஜிம்மி நினச்சிட்ருக்கான். ஆனால் எல்லா மெம்பர்ஸுக்குமே தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்குள்ள அப்பப்போ க்யூட் ரொமான்ஸு ஐ கான்டாக்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே வந்து ஸோ இவங்க வந்து 7 மெம்பர்ஸுமே வந்து லைவ் போடலான்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே ரவுண்ட் வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக உக்காந்து வந்து ஸோ அவங்கவுங்களுக்குள்ள வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம்
ஃபஸ்ட்டு ஆரம்கிட்ட தான் கேட்குறாங்க. இப்போ ஆரம்கிட்ட வந்து மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஆரம், ஹயாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜின்னு அப்படியே அவ்வளோ ஈகராக வந்து வெயிட் பண்ணி ஆரமாக தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் ஆரம் சொல்கிற பதில், எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எழுதுறது ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தூங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் ஆரம்பம் கரெக்டாக சொன்ன ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைப்பாங்க. இந்த பக்கம் மற்ற மெம்பர்ஸுங்க எல்லாமே சிரிச்சிடுவாங்க. அப்போ ஜின் தான், அப்போ என்ன உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்பாங்க. இல்லை செல்லம், ஒன்று தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும், மூடிட்டு உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜின் திட்டுவான். இந்த பக்கம் ஆரம்பம், தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமோ என்னவோ தெரியலையே, பிடிச்சது கேட்டாங்க அதை தானே சொன்னோம், ஐயோ இவனை தானே முன்னே சொல்லியிருக்கணும், இவனை தர மற்றது எல்லாமே சொல்லிட்டோமோ, ஜின் சாரி, மூடிக்கிட்டிரு, நைட்டு கிட்ட வருவல்ல தூக்கி போட்டு மிதிக்கிறாரு அப்படின்ட்டு ஜின் வந்து அப்படியே வாய்க்குள்ளேயே முனகிறாருடா. இந்த பக்கம் எல்லா மெம்பர்ஸுமே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து டயாங்கிட்ட தான் வராங்க. இப்போ டயாங்கிட்ட வந்துட்டு எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மெம்பர்ஸ்குள்ளேயே யார்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணணுன்னா நீங்கள் யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டயாங்கு, இந்த மெம்பர்ஸில் யார்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணணுன்னா நான் ஹோபிக்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க, ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவாங்க, ஸோ பர்ஃபெக்டாக இருப்பார், அதனால அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் வந்து ஜேஹோப்பு, சுகா எல்லாம், ஜேஹோப்லாம் விழுந்து சிரிக்கிறாரு. இந்த பக்கம் சுகா முறைச்சிட்டு, என்ன பல்ல காட்டிகிட்ருக்க, அவன் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னான்னா இவர் பல்ல காட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. இப்போ ஹோபி அப்படி ஒரு மாதிரி, இவனும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான், இவனால் ப்ரப்போஸ் பண்ணாலும் விடவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ஜேஹோப் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதையும் மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சுகா கிட்ட தான் வராங்க. இப்போ சுகா வந்து, சுகா ஹயாங், நீங்கள் இந்த மெம்பர்ஸ்குள்ளே யாருக்காவது வந்து ஐ லவ் யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகா கிட்ட கேட்குறாங்க. இப்போ சுகா டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்லிடுவாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பு வரும். அப்படியே சிரிச்சிட்டு, போங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகுவான். இந்த பக்கம் ஜங்குக்கெலாம் அப்படியே முறன்னு முறைப்பான். இந்த பக்கம் ஹோபி தான், அதானே எனக்கு அன்றைக்கி சொல்லிட மாட்டியே, மற்றவங்களுக்குன்னா சொல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுப்பாரு. இப்போ சுகா தான், நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது, அவங்க இந்த மெம்பர்ஸுக்கு யாருக்காவது வந்து லவ் யூ சொல்லணும்னு கேட்டாங்க, அதை ஜிமினை பார்த்து சொன்னேன். ஸோ அவன் எனக்கு ஒரு நல்ல பிரதர், அவன் ஒரு ஏஞ்சல் கூட, ஸோ என்னை ஒரு டேக் கேர் பண்ணுறதுல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபு தான், அப்போ என் கூட இருந்தால் உனக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. டேய் நான் அப்படி சொல்ல வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு இதெல்லாம் பார்த்து மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட வராங்க. இப்போ ஜிமின் கிட்ட வந்து, உனக்கு வந்து நம்ம மெம்பர்ஸ்குள்ளே யார் கூடயாவது ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீ யார் கூட வந்து ட்ராவல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், எனக்கு ஜங்குக் கூட வந்து ஜப்பான் போக ரொம்ப பிடிக்கும், அவன் கூட ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஸோ அதுவே ஜப்பானாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஒரே ஷை ஆகுது. ஸோ சுகா சொல்லியிருந்தப்போ காண்டாக இருப்பாங்க, இந்த ஜிமின் வந்து சொல்லக்குள்ள இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே ஷை ஆகுறான், சிரிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து ஷை ஆகுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே ஷை ஆகுறான். இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து இந்த குரூப்பில் வந்து இந்த மெம்பர்ஸ்குள்ள வந்து என்ன
யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் கிட்ட வந்து கேட்குறாங்க. சார் ஜங்குக் கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு எதையும் யோசிக்காமல் மை லைஃப் இஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறோம். இப்போ மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஆரம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லைவில் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கண்ணை காட்டுறாங்க. இப்போ ஜங்குக் தான் இல்லை ஹயாங், ஜிமின் வந்து ஷார்ட்டாக இருக்காங்களே, அது மாதிரி நமக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஸோ அது ஷார்ட்டாக போயிடும்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கை பார்த்து அப்படியே முறைன்னு முறைக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ பாப்பா மறைக்கிறாளே, சாரிடி ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே ஐஸை ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட முடிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உரத்தறி கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறியே வாய மேல வாய வச்சே வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடியும் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, நீ பாக்கி உடம்பு செய்ய வேண்டும்.